ஹலோ ஆல். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ரைட் பில். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கான பில்லிங் சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்டர்ஃபேஸஸ்லாம் உங்களுக்கு நேவிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பில்லிங் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு என்டர் கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்களால் வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வந்து பில்லிங் வந்து போட முடியும். ப்ளஸ் வந்து பில்லிங் போடுறதுக்கு வந்து நீங்கள் மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் வந்து அட் அ டைமில் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பில்லிங் போட்டுக்கலாம். பில்லிங் போடும்போது பேமெண்ட் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியும் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். கேஷில் பாதி கார்டில் பாதி. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியும் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து நாங்கள் செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கேஷ், கார்டு, கிரெடிட், அது தவிர ஃபைனான்சியர் ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம வச்சுருக்கோம். பில்லிங் போடும்போது அந்த அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனான்சியர் ஆப்ஷன்ஸோடையும் வந்து நீங்கள் பில்லிங் போடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாண்டட் லிஸ்ட் அண்ட் இன்வாய்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட்டோ இம்போர்ட் பண்ணலாம். எக்ஸல் ஷீட்லேருந்து வந்து ஆட்டோ இம்போர்ட் பண்ண முடியும் நம்ம. ப்ளஸ் வந்து நாங்கள் பார்கோட் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். வெயிட் மெஷின்ஸை நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். பில்லிங் போடும்போது வந்து சர்வீசஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து பில்லிங் போட்டுக்கலாம். சர்வீசஸ்க்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன் டைமில் வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்க முடியும். நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சேல்ஸ், ஜிஎஸ்டி, ப்ராஃபிட், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ரிப்போர்ட் ஸ்க்ரீனில். தென் எந்த ஐட்டம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, எந்த ஐட்டம் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது, ஸோ அந்த அனாலிசிஸும் நாங்கள் வந்து ரிப்போர்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் வந்து சிங்கிள் யூசர், 4 யூசர்ஸ், மல்டி யூசர்ஸ் அந்த சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். டேட்டா வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ப்ளஸ் நாங்கள் வந்து 24/7 சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மாடியூல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட்மின் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல்ஸ். அட்மின்ல வந்து நமக்கு மாஸ்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அட்மின் மாடியூல் வந்து பேசிக்காக வந்து நமக்கு யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஆப்ரேஷன்ஸ், ஸோ நம்ம அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸ், அதாவது வந்து யூசர் வந்து எங்கேருந்து அக்சஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை வாட்டி அக்சஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர்வைசரி மாடியூல் தான். ஸோ இந்த அட்மின் மாடியூல் வந்து காமன் ஃபார் ஆல் த ப்ராடக்ட்ஸ். எங்ககிட்ட வந்து நிறைய மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் ப்ரொவைட் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து காமன் தான் அட்மின் மாடல். ஸோ அதனால் வந்து அதை நாங்கள் தனி வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு போகலாம் இப்போது. ஸோ எலக்ட்ரிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணதுமே வந்து டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது, டியூ ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டேஷ்போர்டில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் 3 டிவிஷன்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ மாஸ்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ்ன்றது வந்து பேசிக்காக ஒன் டைம் செட்டப். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வாங்கினோடனே உங்கள் ஸ்டோர் நேம்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது நீங்கள் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் லைக் பில்லிங் போடுறது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ மாஸ்டர்ஸில் வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டோர்ஸ். நீங்கள் ஸ்டோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பேசிக்காக உங்களுடைய ஸ்டோர் நேம்ஸ் வந்து என்டர் பண்ணி வைக்க. ஸோ உங்களுடைய ஸ்டோர் நேம், அதோடைய கோடு அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன, பில் ப்ரிஃபிக்ஸில் வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும் அதை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். டிஸ்கவுண்ட் வந்து ஃப்ளாட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் தரீங்களா அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நியரரா, ஹையரா, லோயரா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோக்கு வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 99 இருந்தால் அது 100 ஆக்கணுமா, இல்லை 98 இருந்தாலும் 100 ஆக்கணுமா. ஸோ அந்த ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பில்லில் வரதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில்லில் வந்து உங்களோட என்ன வந்து டிஸ்பிளே ஆகணும், லைக் ஷாப் நேம், ஃபோன் நம்பர், இதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்னென்ன டிஸ்பிளே ஆகணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்ன பிரிண்டர் இருக்கோ அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பில் ஃபார்மேட் ஐடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ பில் ஃபார்மேட் ஐடின்னும் போது வந்து நீங்கள் இப்போ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சுன்றது வந்து பேப்பர் சைஸு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து அந்த A4 சைஸா, A3 இன்ச்சா, 5 இன்ச்சா, ஸோ இது வந்து பேப்பர் சைஸ் ஃபஸ்ட் இருக்கிறது. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் செப்பரேட்டடாக அந்த பில்ல வந்து என்னென்ன டீடைல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்றத போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ஸோ சீரியல் நம்பர் டிஸ்பிளே ஆகும், டிஸ்கிரிப்ஷன், எம்ஆர்பி, பிராண்ட் என்ன, குவான்டிட்டி, அமௌண்ட்டு, லோகோ, இதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த பில்லில். ஸோ இதை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்மேட் வரும். நீங்கள் வேறு பில்லை சூஸ் பண்ணிவிட்டு வந்து ஃபார்மேட் வந்து நீங்கள் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பில் சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே போட்டுக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து என்னென்னத்துல வேணும், உங்களுக்கு வந்து கார்டில் வேணுமா, செக்ல வேணுமா, ஸோ என்னென்னலாம் வேணுமோ, ஸோ ஃபைனான்சர் ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸ், ஸோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 1000 வரைக்கும் வாங்கினா நான் வந்து ஒரு கிரெடிட் பாயிண்ட் தரேன். ஸோ அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அப்ளிகபிள். அது ஃப்ளாட்டாக வந்து எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ரெடீம் அமௌண்ட்டுங்கும் போது வந்து அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட் இருந்தால் அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ரெடீம் பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இது வந்து ஒரு ஒன் டைம் செட்டப் தான். ஓகே, ஸ்டோர்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து குரூப் கேட்டகரிஸ். ஸோ குரூப் கேட்டகரிஸ் அப்படின்னும் போது வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து குரூப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ லைக் நம்ம வந்து இப்போ டிவி ஆஃபர் பண்ணுவோம், ஏசி, வாஷிங் மிஷின், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம போடும்போது இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஃபேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஸோ அதிலே வந்து சீலிங் ஃபேனா இல்லை டேபிள் ஃபேனா, ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த குரூப் கேட்டகரிஸ் வந்து நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப்ஸில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது, மொபைல், ரெஃப்ரிஜரேட்டரா, ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே குரூப்ஸில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கான சப் கேட்டகரி வந்து நீங்கள் குரூப் கேட்டகரியில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சார், நாங்கள் டேக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் சொன்ன டேக்ஸஸ் இப்போதைக்கு போட்டிருக்கோம். நீங்கள் வேணுங்கன்னா இப்போ ஃபியூச்சரில் வந்து இஃப் இட் ஆல் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், நம்பர்ஸில் வாங்குறோமா இல்லை வந்து அந்த மாதிரி பேக்கில் வருதா, ஸோ அந்த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த அடுத்த டேப் வந்து மேனுஃபேக்சரர். ஸோ இங்கே வந்து நீங்கள் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிராண்ட் ஐட்டம்ஸ், ஸோ என்னென்ன பிராண்ட் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐட்டம். ஸோ இது வந்து ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன். ஸோ என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த ஐட்டம்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கோத்ரேஜ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கோடு என்ன, இது ஐட்டம் நேம். ஸோ ஐட்டம் நேம் வந்து என்ன, அதோடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, 2 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டர். இது ஷார்ட் நேம் என்ன வேணும் அப்படின்றது இங்கே கொடுத்துக்கலாம். குரூப் வந்து நம்ம குரூப் கிரியேட் பண்ணோம்ல, அதில் வந்து ரெஃப்ரிஜர் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ அது வந்து இங்கே வந்துடும். புதுசாக கூட இங்கே நம்ம குரூப் வேணால் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப் கேட்டகரி வந்து டபுள் டோரா, சிங்கிள் டோரா, ஸோ அது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வாங்குறோம், பீசஸில் நம்ம வாங்குறோம். ஸோ பீசஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ யூனிட்ஸ் பெர் ஐட்டம் வந்து 1 தான் இருக்கும். ஸோ விற்கிறது வந்து நம்ம சேல்ஸும் வந்து பீசஸில் தான் வைப்போம். ஸோ இங்கேயும் பீசஸ்னு என்டர் பண்ணியிருக்கேன். பிராண்ட் என்னன்றது வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணியிருக்கோம். காம்போ ஐட்டமாக இருந்ததுன்னா நம்ம வந்து இங்கே இது கிளிக் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து காம்போ ஐட்டம் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அலர்ட் செக் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்டாக்கு. ஸோ மினிமம் நம்பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், ஸோ 10 இருக்கணும், மேக்ஸிமமாக வந்து 100 இருக்கலாம். ரீஆர்டர் லெவல், ஸோ இது ரெண்டுக்கும் இடையில எனக்கு ஒரு அலர்ட் வேணும் அப்படின்னா வந்து 25 போட்டிருக்கேன். ஸோ 25 வரும்போது நமக்கு வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் காமிக்கும். ஸோ மினிமம் வந்தாலும் அதுக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து காமிக்கும். ஸோ மினிமமாக வந்து எத்தனை குவான்டிட்டியில் செல் பண்ணணும், 1, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ தென் பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன, எம்ஆர்பி என்ன, ஸோ அந்த டேக்ஸஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ டேக் நம்பர் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிடறோம். ஓகே, நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஏசி வந்து போடுறேன். ஸோ டைக்கின் ப்ராடக்டோட ஏசி நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன். 3 ஸ்டார் ஏசி கிரியேட் பண்ணுறேன். ஷார்ட் நேம் ஒன்றுக்கு எடுத்துக்கிறேன். குரூப்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட்டர், குரூப் கேட்டகரி வந்து டபுள் டோரா, ஸோ அந்த கேட்டகரிஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது. ஸோ யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி வாங்குறோம் அப்படின்னா பீசஸில் தான் வாங்குறோம். ஸோ யூனிட்ஸ் பெர் ஐட்டம் எத்தனை இருக்கும், 1 இருக்கும். ஸோ பிராண்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இல்லை, ஓகே, ஸோ அந்த பிராண்ட் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்ட் வந்து நீங்கள் இங்கே புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். கோட் வந்து சம்திங் நீங்கள் கொடுத்துட்டு டிகேஎன் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் வந்து நான் டைக்கின் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துறேன். ஸோ நாங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சப்போஸ் இது வந்து காம்போ ஐட்டமாக வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது பண்டில்ஸாக வைப்போம் இல்லையா, குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸோ அந்த மாதிரினா நம்ம இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணாமல் நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்போ ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடிட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம சர்வீஸும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து புதுசாக ஒரு சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். S001 கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ஏசி சர்வீஸ். ஓகே, ஏசி சர்வீஸ் கிரியேட் பண்ணுறேன். குரூப்ஸ் வந்து ஏசி ரெஃப்ரிஜரேட்டர். புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஏசி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ குரூப் கேட்டகரி எல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பிராண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு அதர்ஸ் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். நீங்கள் வேணா போட்டுக்கலாம். மேனுஃபேக்சரர் இதெல்லாம் போட்டுக்கலாம். காம்போ ஐட்டம்ஸ்னா காம்போ ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம சர்வீஸ் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா, ஸோ இது வந்து சர்வீஸ் ஐட்டம்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஏசி சர்வீஸ்க்காக பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம சர்வீஸ் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே சப்மிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது இப்போ வந்து சர்வீஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐட்டம் மாஸ்டர். ஓகே, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதை எடிட் பண்ணிக்கலாம். புதுசாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சர்வீஸ்க்கும் வந்து நம்ம இங்கே ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இப்போ புதுசாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். சிட்டி இதெல்லாம் ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். எது வேணுமோ கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம இப்போ கிரியேட் பண்ணி இங்கே வச்சிருக்கோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து பார்கோட் ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்கோட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்டர் பண்ணோம்னா இங்கே வந்து நமக்கு கேட்கும் டிசைன் கோட் என்ன. நம்ம ஏற்கனவே வந்து 3 பார்கோட்ஸ் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A4.3x5 இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து A4 ஷீட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, இது வந்து ரோலிங் ஷீட்டு. ஸோ இது வந்து 13 காலம்ஸ் அண்ட் ரோ நம்பர்ஸ் தான் இது. ஓகே, ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ 13 ரோஸ் அண்ட் 5 காலம்ஸ் வந்து இது. ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இப்போ நம்ம கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து வந்துருச்சு பாருங்க. ஸோ இங்கே வந்து ஸோ நமக்கு வந்து 13 ரோஸ் இருக்கும், 5 காலம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். இது வந்து ஷீட் சைஸ் A4 ஷீட் சைஸ். இது மாதிரி நம்ம நியூவாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த ஷீட் சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ பார்கோட் வேல்யூ. ஸோ இங்கே வந்து என்ன வேல்யூ வரணும் அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டெக்ஸ்ட், என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்றது இங்கே கொடுத்துக்கலாம். ரோ 1 இங்கே இருக்குங்க இல்லையா, முருகன் ஸ்டோர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை வந்து என்ன நம்ம ஸ்டோர்ஸ் நேம் வேணுமோ இல்லை வேறு எது வேணுமோ நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து என்ன வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா இங்கே ஃபோன் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஃபோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபோன் நம்பர் என்டர் ஆகும். அப்படி இல்லை இங்கே நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்கோட் ஜென்ரேட் பண்ணாலும் இங்கே உள்ள அதே இன்ஃபர்மேஷன் வந்துடும். இல்லை எனக்கு வந்து பில்லிங் போடும்போது என்ன இன்ஃபர்மேஷன் வரணும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே என்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஐட்டம் நேம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இங்கே நம்ம நெக்ஸ்ட்டில் போட்டிருக்கோங்க இல்லைங்களா, ஃபேன் வந்து ஷார்ட் நேம். ஸோ ஐட்டம் நேம் சூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம பில்லிங் போடும்போது என்ன ஐட்டம் நேம் என்டர் பண்ணுறோமோ அது வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே ஃபேனுனே டிஸ்பிளே ஆகாது. ஐட்டம் நேம் வந்து அங்கே பேஸ்ட் ஆன் தட் இங்கே வந்து அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஐட்டம் நேம் வந்து பெருசாக இருக்கிறதால நம்ம ஷார்ட் நேம் போட்டிருக்கோம். ஸோ தட் அந்த ஐட்டமோட ஷார்ட் நேம் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோங்க இல்லைங்களா, அது வந்து இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ முருகன் ஸ்டோர்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் போட்டாலும் முருகன் ஸ்டோர்ஸ்ன்றது அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் பில்லிங் போடுறத பொறுத்து நம்ம மாறணும் அப்படின்னா எந்த விஷயம் வந்து இங்கே வரணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ நம்ம ரோ 2ல வந்து ஃபேன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபூட்டரில் வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ், ஸோ பில்லிங் போடும்போது என்ன செல்லிங் ப்ரைஸ் கொடுக்குறோமோ அது வந்து இங்கே என்டர் ஆகிடும். ஸோ ரோ 2ல ஏதாவது வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இங்கெல்லாம் வந்து விட்டுட்டோம். ஸோ நீங்கள் இது வேணும்னா வந்து இங்கே பாட்டம் லெஃப்ட் ரைட் இதெல்லாம் வந்து என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பார் கோட் வந்து என்ன சைஸில் இருக்கணும். ஓகே, ஸோ வித் என்ன இருக்கணும், ஹைட் என்ன இருக்கணும், டைப் வந்து என்ன டைப் இருக்கணும், அலைன் வந்து எப்படி சென்ட்ரல் அலைனாக இருக்கணுமா, அது லேபிள் வித் என்ன இருக்கணும், லேபிள் ஹைட் என்ன இருக்கணும், ரெண்டு இதுக்கும் இடையில வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணி நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்க நான் 10 மாற்றிட்டேன், இது வந்து மாறுது. ஸோ நம்ம இங்கேயே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி பார்கோட் ஜென்ரேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த காலம்ஸ், ஸோ காலம்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோஸ் எவ்வளோ வேணும் அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ சைஸ், பேப்பர் சைஸ் என்ன, வித் அண்ட் ஹைட் இது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். டாப் மார்ஜின், இந்த டாப் மார்ஜின் வந்து எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும், ரோ ஸ்பேஸ் ரெண்டு ரோக்கு இடையில வந்து ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து டாப் லேபிள் டாப் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும். ஸோ அது இது வந்து பேஜோட டாப் மார்ஜின், இது வந்து லேபிளுக்கு டாப் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும், லேபிளோட லெஃப்ட் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும், காலம் ஸ்பேஸ் இது ரெண்டுக்குமான காலம்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னலாம் வந்து ஒரு பார்கோட் ஜென்ரேட் பண்ண டீட்டெயில்ஸ் வேணுமோ ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே என்டர் பண்ணிட்டு நம்ம வந்து பார்கோட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆப்ரேஷன் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஸோ இது வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனு. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நேராகவும் வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இப்போ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஸ்க்ரீன் போகலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடலாம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கோடு. ஓகே, நான் இப்போது வந்து பவானி எலக்ட்ரிக்கல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து குட்ஸ் ரிசீவ் டேட்டு நீங்கள் என்டர் கிளிக் பண்ணிங்களாலே டுடேஸ் டேட் வந்துடும். அப்படி இல்லைனா மந்த்து டிடி எம்எம் ஒய்ஒய் ஃபார்மேட்டை இது பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கனாலும் அது வந்துடும். ஓகே, ஸோ பில் நம்பர் நான் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ பில் டேட் வந்து டுடேஸ் டேட்டே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ பில் அமௌண்ட் போட்டுக்கலாம். பேமெண்ட் மோட் வந்து கிரெடிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போது ஐட்டம் வந்து போடுறேன். ஃபஸ்ட் வந்து ஹேவல்ஸ் போடுறேன். ஸோ ப்ரைஸஸ் நாங்கள் வந்து இது ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம டேக் நம்பர் வந்து எம்டியாக விட்டுக்கலாம், இல்லை தெரிஞ்சால் நம்ம டேக் நம்பரும் போட்டுக்கலாம். ஸோ ஐஎம்இஐ நம்பரும் போட்டுக்கலாம். ஸோ கலர் இதெல்லாமே வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் தான், நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஐஎம்இஐ நம்பர், டேக் நம்பர், ஸோ இதெல்லாமே கலர்ஸு, எக்ஸ்பைரி டேட் கூட போட்டுக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் டியூப் லைட்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேட் வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ குவான்டிட்டி, ஸோ குவான்டிட்டி வந்து நான் இப்போ ஒரு 4 குவான்டிட்டிஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஃப்ரீயாக தரீங்களா அப்படின்றது வந்து நீங்கள் ஃப்ரீ போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன, ஹோல்சேல் ப்ரைஸ் வேணும்னா இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எம்ஆர்பி என்னது, ஸோ டோட்டலாக வேல்யூ என்ன வருது, ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ் வந்து எவ்வளோ %, ஸோ அதெல்லாம் இங்கே நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் போட்டதுமே லாஸ்ட் 10 பர்ச்சேஸ் ஆஃப் த செலக்டட் ஐட்டம் வந்து வரும். ஸோ நம்ம இந்த ஐட்டம் வந்து லாஸ்ட் 10 பர்ச்சேஸஸ் எங்கெங்கேருந்து வாங்கியிருக்கோம், ஸோ அதோடைய மார்ஜின் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம், ஸோ அப்படின்றது வந்து நமக்கு இங்கே தெரியும். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதிகமான ப்ரைஸ் வாங்குறோமா, கம்மியான ப்ரைஸ் வாங்குறோமா, ஸோ அதை வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோத்ரேஜ் போடுறேன். ஓகே, ஸோ நான் இதுக்கு வந்து பீசஸில் வாங்கியிருக்கேன். டேக் நம்பர் வந்து நம்ம வேணா என்டர் பண்ணிக்கலாம். டேக் நம்பர் வந்து நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ குவான்டிட்டி வந்து நான் ஒரு 5 குவான்டிட்டிஸ் போடுறேன். ஓகே, ஸோ மீதி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஏசி போடுறேன். டைக்கின் 3 ஸ்டார் ஏசி. ஓகே, ஸோ டேக் நம்பர் வேணால் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஐஎம்இஐ நம்பர், கலர் வேணால் கொடுத்துக்கலாம், எக்ஸ்பைரி டேட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 10 குவான்டிட்டிஸ்க்கு போடுறேன். ஸோ பர்ச்சேசிங் ப்ரைஸ் என்ன இது, ஸோ பர்ச்சேசிங் ப்ரைஸ் இஸ் 28,000. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்கிறோம், 35,000க்கு விற்கிறோம். ஓகே, ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ எம்ஆர்பி வந்து என்ன, ஸோ 43,800. டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ டேக்ஸ் வந்து என்னது, ஓகே, ஸோ ஜிஎஸ்டி இதுக்கு வந்து 28% இல்லையா, ஸோ 28 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சப்மிட் கொடுத்துருவேன். ஸோ நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து இங்கே வந்துடும், டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, நெட் அமௌண்ட் எவ்வளோ, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து சப்மிட் ஆயிடும். ஓகே, ஸோ இன்வாய்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் ஸ்டாக், நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வேணும்னா நம்ம வந்து இங்கே ஸ்டாக்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, நம்ம ஆப்ரேஷன்ஸில் நெக்ஸ்ட் வந்து பில்லிங் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஸோ பில்லிங் ஸ்க்ரீன், ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரிக்கு மட்டுமே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கஸ்டமர் நேம் தெரிஞ்சால் போட்டுக்கலாம், இல்லை டாட் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்டாக நம்ம ஸ்டோர் நேம் டேட் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது இங்கே இருந்துடும். ஸோ நமக்கு டேக் நம்பர் இருந்தால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஐட்டம் நேம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டேக் நம்பர் வச்சு போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்டர் பண்ண போகிறேன். ஸோ டைக்கின் 3-star AC. இப்போ நான் வந்து ஒரு ஐட்டம் நான் வந்து டேக் நம்பர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், இன்னொரு ஐட்டம் வந்து நான் மேனுவலாக என்ட்ரி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ குவான்டிட்டி வந்து என்ன குவான்டிட்டியில் செல் பண்ணுறோம், ஸோ 2 செல் பண்ணுறோம் அப்படின்னா போட்டுட்டு, ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ஸோ எப்படி வந்து விற்க போகிறோம், ஸோ கேஷ்லையா கார்ட்லையா, ஸோ என்ன பேமெண்ட் மெத்தட். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் இருக்குது நமக்கு, F2 F8. ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கேஷ் இல்லை கார்டு நான் போட்டுட்டு, ஓகே, ஸோ கேஷிங் அமௌண்ட் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து நான் பில் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இப்போ நம்ம வியூ பில், நம்ம ஏற்கனவே போட்ட பில்ஸை வந்து வியூ பண்ணியே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த வியூ பில் பார்க்குறேன். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே போட்ட பில். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இங்கே. ஸோ இதில் லாஸ்ட் 1 மந்த்துக்கான பில் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பில்லிங் ஸ்க்ரீன் வந்து ஒன்லி நம்ம என்ட்ரி கீயவும் ப்ளஸ் வந்து இந்த ஷார்ட்கட் கீஸ் வச்சுமே வந்து நம்ம பண்ண முடியும். மல்டிபிள் செஷன்ஸ் வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளை பண்ணணுமா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பில்லிங் ஸ்க்ரீன். ஸோ பில்லிங் ஸ்க்ரீனில் வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து கேஷ், கார்டு, யூபிஐ அண்ட் தென் ஒன் மோர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது வந்து ஃபினான்ஷியர் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம ஏசி வாங்குகிறோம், ஃபினான்ஷியருக்கு ஆப்ஷன்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே ஃபினான்ஷியர் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தட் நமக்கு அவங்க இஎம்ஐ பே பண்ணிப்பாங்க, ஃபினான்ஷியர் நமக்கு மணி வந்துடும். ஸோ ஃபினான்ஷியர் ஆப்ஷனும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் பில்லிங் ஸ்க்ரீனில். ஸோ இங்கே நமக்கு பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து டேமேஜ் ஆகலை, ஸோ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் 1 வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே என்டர் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு எதுவும் சேல் ஆகலை அப்படின்ட்டா வந்து நம்ம வந்து இங்கே ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் குவான்டிட்டி 2 கொடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி. ஸோ நமக்கு வந்து இது வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஷெல்ஃப் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வியூ கொடுத்தோன்னா ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து கரண்ட் ஹேவல்ஸில் வந்து 5 காமிக்குது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது வந்து 4 தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 4 கொடுத்துட்டு நம்ம பண்ணிட்டோம்னா இங்கே வந்து -1 போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, ஸோ நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம இதை வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஐட்டம் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம், ஸோ அதனால் வந்து அது ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம், ஆக்சுவலாக ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு. ஃபிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி பார்த்துட்டோம். ஸோ அப்ளை டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ அப்ளை டிஸ்கவுண்ட்ஸ்னால் இப்போ 1 இயராக வந்து சேல் ஆகாமல் சில ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ என்ன குரூப்பு, கேட்டகரி என்ன, ஐட்டம் என்ன, ஸோ அந்த ஐட்டம் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே டிஸ்கவுண்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் கிரெடிட் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கிரெடிட்டில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து செட்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம கார்டில், கேஷில் எப்படி வேணாலும் செட்டில் பண்ணலாம், இல்லை பாதி அமௌண்ட்டை கூட செட்டில் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் இருக்கும் அதையும் வந்து நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரெடிட்டில் வாங்கியிருந்தோம் இல்லையா, இப்போ நான் பில் அமௌண்ட் வந்து இது இந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே இப்போ நான் பே பண்ணிட்டேன். சப்போஸ் இப்போ என்கிட்ட இல்லை 40,000 கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வந்து நான் இப்போ இந்த ஐட்டம்ஸ் மட்டும் பே பண்ணேன் அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து 4 lakhs பே பண்ணேன், ஸோ 52,000 இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்துடும். ஸோ இதை நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பேமெண்ட் மோட் இருக்குது, கேஷ், கார்டு, ஸோ எப்படி வேணாலும் நம்ம இதை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அகைன் என்டர் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மீதி வந்து 52,000 தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் வந்து இப்போ கார்ட்லேயோ கேஷ்லேயோ எப்படினாலும் நம்ம வந்து பே பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது திஸ் இஸ் பர்ச்சேஸ் கிரெடிட் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியே தான் வந்து வேறு கிரெடிட்ஸில் வாங்கியிருக்கு, கஸ்டமர் கிரெடிட்டை வாங்கியிருந்தாங்கன்னா ஸோ அதை பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் எதாவது இருந்ததுன்னா அதுக்கான செட்டில்மெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பென்சஸோட கிரெடிட் செட்டில்மெண்ட்ஸ்.
ஸோ ஃபினான்ஷியல், ஸோ எல்லா செட்டில்மெண்ட்ஸுமே வந்து நம்ம இங்கே அக்கௌண்ட் ஸ்க்ரீனில் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சர்வீஸ் இன். ஓகே, ஸோ இப்போ சர்வீஸ் வந்து நமக்கு ஏதாவது கொடுக்குறாங்க நம்ம ஷாப்ஸில் அப்படின்னா, ஸோ அந்த கூட்ஸை வந்து வாங்கும்போது நம்ம வந்து இங்கே சர்வீஸ் ஐடி போட்டுட்டு ஸோ இப்போ இது வந்து சர்வீஸ் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்வீஸ் ஸ்க்ரீனில் வந்து நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். ஸ்டோர்ஸ் டேட்டு, ஸோ டைம், என்ன டைமுக்கு வந்து நமக்கு வாங்குறோம் அப்படின்னு போட்டுட்டு கஸ்டமர் நேம் இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சர்வீஸ்க்கு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து மொபைல் சர்வீஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மொபைல் சர்வீஸ் என்ன, பிராண்ட் என்ன, குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி வாங்குறோம், ஸோ ரேட்டு நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டெலிவரி டேட், ஸோ அதெல்லாம் வந்து போட்டுட்டு நம்ம வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து சர்வீஸ் இன்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம், ஸோ திரும்பி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் அவுட் ஸ்க்ரீனில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐட்டம்ஸ் வந்து என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவுட் சர்வீஸை வந்து அந்த கூட்ஸ் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் சர்வீஸ் அவுட் இது. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் பில்லிங். ஸோ இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கான பில்லிங் நம்ம இப்போ வாங்குறோம் இங்கே. ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ ஐட்டம் நேம் வந்து மொபைல், ஸோ மொபைல் சர்வீஸ் குவான்டிட்டி வந்து நான் இப்போ ஒரு மொபைலுக்கு வந்து நான் இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ எவ்வளோ ப்ரைஸோ ஸோ அதை என்டர் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா போட்டுட்டு நம்ம வந்து இங்கே ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கேஷில் பண்ணுறோமா கார்டா கிரெடிட்டா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பில்லிங் வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ இது வந்து சர்வீஸ்க்கான பில்லிங் இது. நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ண பில்லிங்கோ ஐட்டம்ஸோ ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஐட்டம் மாஸ்டர் லிஸ்டிங் ரிப்போர்ட். ஸோ நம்ம ஐட்டம் மாஸ்டர் க்ரியேட் பண்ணாலே ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரு ப்ரெஸ் பண்ணாலே ஆல் வந்துடும். இல்லை நம்ம ஸ்பெசிஃபிக்காக வேணாலும் இங்கே வந்து நம்ம ஐட்டம் கோடோ பிராண்ட் கோடோ சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸ்க்குமே வந்து இந்த சேவ் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ ஸோ அந்த ஃபார்மேட்டை பிடிஎஃப் ஆஃபோ எக்ஸல் ஆவோ ஸோ எப்படி சேவ் பண்ணுவோம், ஸோ நீங்கள் அப்படி வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிரிண்ட் வேணும்னா இங்கே வந்து பிரிண்ட் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அவைலபிள் ஃபார் ஆல் த ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து ஐட்டம் மாஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த எல்லா ரிப்போர்ட்ஸுமே ஓரளவுக்கு நீங்கள் நேம்ஸ் வச்சு வந்து நீங்கள் உள்ளே போயிடலாம். செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தான் இருக்கும். ஸோ எஃப்எஸ்என் அனாலிசிஸ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐட்டம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, ஸ்லோவாக மூவ் ஆகுது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து எஃப்எஸ்என் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் வந்து ரீஃபில் ரிப்போர்ட். ஓகே, ஸோ நீங்கள் ரீஃபில் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும், மினிமம் இவ்வளோ இருக்கணும்னு கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மேக்ஸிமம் விட அதிகமாக பண்ணோம் இல்லை மினிமம் விட இப்போ கம்மியாக போயிடுச்சு, நம்ம வந்து திரும்ப ரீஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்துட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரீஃபில் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் வந்து பர்ச்சேஸ் ரிப்போர்ட். ஸோ பர்ச்சேஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வரும் இங்கே நம்ம. ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இங்கே வரும். ஸோ பேமெண்ட் மோட் எல்லாம் வரும், பில் டேட்டு, பில் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். ஸோ நெட் அமௌண்ட் என்ன அப்படின்றது. ஸோ நீங்கள் இங்கே வந்து டேட்ஸும் வந்து சூஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃப்ரம் டேட் இதுலேருந்து டு டேட் இதுலேருந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து டுடேவா திஸ் வீக் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரம் டேட் டு டேட் வந்து செலக்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இதுவும் வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் த ரிப்போர்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் டேக்ஸ் ரிப்போர்ட். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கான எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கு, ஸோ அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இங்கே என்ட்ரு ஆகும். ஓகே, ஸோ டேக்ஸ் டீட்டெயில்ஸு, ஸோ எஸ்ஜிஎஸ்டி என்ன, சிஜிஎஸ்டி என்ன, ஐஜிஎஸ்டி என்ன, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இங்கே வரும். பில் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ நம்ம பில் போட்டோம் இல்லையா, ஸோ அதில் வந்து என்னென்ன பில்லில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம என்னென்ன எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து விற்றுருக்கோம், ஸோ அந்த மாதிரி பில் வைஸ் வந்து நமக்கு சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக வரும். ஓகே, ஸோ ஒரு பில்லுக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ, ஸோ எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் கேஷியர் ஓவரால் சேல்ஸ் ரிப்போர்ட். ஓகே, ஸோ நம்ம டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து சேல் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நம்ம கேஷில் பண்ணியிருக்கோமா, கார்டில் பண்ணியிருக்கோமா, ஸோ பில் ஸ்டேட்டஸ் என்ன, செட்டில் பண்ணிட்டாங்களா இல்லையா, பில் அமௌண்ட் என்ன, பில் டேட்டு, ஸோ ஸ்டோர் நேம், ஸோ எல்லாமே வந்து வந்துடும். ஓவரால் எல்லாமே வந்து வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் அது மாதிரி வந்து நம்ம பர்ச்சேஸ் டேக்ஸ் ரிப்போர்ட் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து சேல்ஸ் டேக்ஸ் ரிப்போர்ட். ஸோ டேக்ஸஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம், சேல்ஸ்க்கு எவ்வளோ டேக்ஸ் வந்துருக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம்.
ஸோ இது வந்து பில் ரீப்ரிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பில்லை வந்து ரீப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த பில்லை வந்து ரீப்ரிண்ட் பண்ணணும். சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து பில் அந்த எடுத்துட்டு நம்ம ரீப்ரிண்ட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பில் ரீப்ரிண்ட். ப்ராஃபிட் ரிப்போர்ட். ஸோ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் இல்லையா. ஸோ ப்ராஃபிட் ரிப்போர்ட். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்ன, செல்லிங் வேல்யூ, குவான்டிட்டி எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு கரண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்டாக்ஸில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து கரண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ் ரிப்போர்ட் இது. ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸில் வந்து கிரெடிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ கிரெடிட்டில் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஸோ அந்த கிரெடிட் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமருக்கு கிரெடிட்டில் எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஸோ எல்லாமே வந்து கிரெடிட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த அக்கௌண்ட் ரிப்போர்ட்ஸ் செக்ஷனில் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ சர்வீஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து இங்கே என்ட்ரு ஆகும். Okay, so this is service reports. Okay, so all about our software. Okay,